வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளும் பறிப்பு. ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் பொறுப்பிலிருந்து மோகன்குமார் நீக்கம். விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடர்வதாக திட்டவட்டம். கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். யாராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. செங்கோட்டையன் அத்துமீறி செயல்படுவதாக நியூஸ் 18க்கு தொலைபேசி மூலம் பேட்டி. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியோ கட்சி தலைமைக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும், தொண்டனாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, நடவடிக்கைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ஒன்றும் தவறில்லை. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் நியமனம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. செங்கோட்டையனின் கட்சி பதவியை பறித்தது விபரீத முடிவு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. அனுபவிக்க ஒரு தலைவர் ஒரு கருத்தை முன்னெடுக்க வைக்கும் பொழுது அவருக்கு பின்னணி வருவதை அவர் மகிழ்ச்சி என்று சொல்கிறார் என்றால் அதன் பின்னணி என்ன என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என டிடிவி தினகரன் கருத்து. தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது பிரச்சனை ஏற்படவில்லை என்றும் விளக்கம். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. லண்டனில் கால்மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பொருளியல் பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது தங்கியிருந்த இல்லத்தையும் பார்வையிட்டார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 138 ரூபாய்க்கு விற்பனை. 10 நாட்களில் சவரனுக்கு 4,920 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. ஸ்ரீரங்கத்தில் வரும் 13ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க தாவேக தலைவர் விஜய் திட்டம். ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த். பாமக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் மீதான தாக்குதல் குறித்து விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. சணல் குண்டு வீசப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் அம்பலம். தஞ்சாவூரில் பாமக மாவட்ட செயலாளரை குறிவைத்து சணல் குண்டு வீசப்பட்ட விவகாரம். குற்றவாளிகள் சென்ற காரினை விழுப்புரம் மாவட்டத்தில் பறிமுதல் செய்த காவல்துறையினர். கடலூர் சிப்காட்டில் எரிவாயு கசிந்த தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டும் போது தந்து விடுவதில் பிரச்சனை. கட்டுமான பொறியாளர் தாக்கியதில் அண்டை வீட்டு உரிமையாளர் காயம். வார விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஜில்லென்று வரும் நீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ச்சி. இந்தியாவுடன் நட்பு தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு. விரிவான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் நேர்மறையான எண்ணத்தில் இருப்பதாக கருத்து.
ஹைதராபாத்தில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம். 1 அடி முதல் 71 அடி உயரம் வரையிலான சிலைகள் ஊர்வலத்தால் விழாக்கோலம் பூண்ட ஹைதராபாத் வீதிகள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்தில் உள்ளது முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனின் இல்லமானது. நேற்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று அதிமுக கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் படைபலம் சூட செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை அவர் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சியை விட்டு நீக்கியது மகிழ்ச்சி என தெரிவித்த நிலையில் தற்பொழுது சுழற்சி முறையில் ஏற்கனவே அவருக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஒரே நேரத்தில் 2 காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் 4 காவலர்கள் தவிர மொத்தம் 6 காவலர்கள் தற்போது அவரது இல்லத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். இந்த சூழலில் பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதேபோன்று அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்படவில்லை. இந்நிலையில் தன்னை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியது மகிழ்ச்சி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்ததாக கூறினார். என்னை பொறுத்தவரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அந்த பதவிக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்.